ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் தூய ஆவியின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது 2 புனிதர்களை நினைவு கூறுகின்றது. புனித வின்சென்ட் மறைசாட்சியாக தன் உயிரை இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் கொடுத்தவர். மற்றொரு வின்சென்ட் பல்லோட்டி. வின்சென்ட் பல்லோட்டி 18ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இத்தாலி தேசத்திலே பிறந்திருந்தார். அவர் தான் பிறந்த நாள்களிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவராகவும் அவர்களுக்காக தன்னையே கிறிஸ்துவுக்காகவும் தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு எண்ணம் கொண்டவராகவும் இருந்தார். கடைசி வரையிலும் கிறிஸ்து பணி செய்து வந்தார். ஏழைகளுக்காகவும் கைம்பெண்களுக்காகவும் ஆதரவற்றோருக்காகவும் மறுவாழ்வு இல்லங்கள் அமைத்து கிறிஸ்துவின் பணியை செவ்வனே செய்தார். ஒரு நாள் 1816ஆம் ஆண்டு ஜியா மரியா என்னும் ஒரு மனிதரை அவர் ரோமை நகர தெருவிலே சந்திக்க நேர்ந்தது. அவர் மிகவும் முகவாட்டத்தோடு இருந்தாராம். ஏனென்றால் அவன் அந்த சுவிஸ் தேசத்தினுடைய அந்த பாப்பரசர்களை திருத்தந்தையர்களை பாதுகாக்கும் பாதுகாவலியாக
இருக்க வேண்டும், போர் வீரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். ஆனால் அவருக்கு கண் பார்வை குறைவு இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த நேரத்திலே புனித வின்சென்ட் பல்லோட்டி அவரை பார்த்து, நீ ஏன் காவலாளியாக இருக்க விரும்புகிறாய்? நீயும் ஒரு நாள் திருத்தந்தையாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். எண்ணி 30 ஆண்டுகளிலே 1846ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் என்னும் திருத்தந்தையாக அந்த மனிதர் நம்முடைய தாய் திருச்சபைக்கு தோன்றி அவர் முழுமையான பணியை செய்தார் என்பது வரலாறு நாம் தெரிந்த உண்மை. இதுபோன்ற அற்புதமான புனிதர்களை நம் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது, எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கின்றது. அவர்களை பின்பற்றியவர்களாய், இறைவனின் வார்த்தையை என்றும் கேட்பவர்களாய், மனதில் இருத்தி ஆழ்த்தி அதை தியானிப்பவர்களாய் இருக்கும் மக்களாகவே இறைவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க நம்மை நாம் தயாரிப்போம். நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் மற்றும் வின்சென்ட் பல்லோட்டி என்னும் புனிதர்கள் தம் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் இவரது வெற்றியின் நாளை கொண்டாடும் எங்களை உமது பாதுகாப்பால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக
அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்து மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தே, என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தே. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். Alleluia, 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 Alleluia,
அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே அவனது அழிவு முதலில் வலியோரை கட்டினாலன்றி அவ்வலியவனுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவனுடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றும் தீரா பாவத்திற்கு ஆளாவார். அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருப்பதாக. சகோதரமே, இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசனுடைய நல்ல ஆட்சி முறையை பற்றியும் அவன் கடவுளோடு எவ்வாறு அன்புறவு வைத்து கொண்டிருந்தான் என்பதை பற்றியும் தெளிவாக படிக்க கேட்டோம். என் பிரியத்துக்குரிய ஊழியன் என்று ஆண்டவர் சொல்லும் அளவுக்கு தாவீது ஒரு நல்ல மனிதனாக, கீழ்ப்படிதலுள்ள மனிதனாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மனிதனாக, அரசனாக இருந்தான் என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. அதனால்தான் முதல் வாசகத்தின் கடைசி வரியிலே தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றான், படைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்று வாசிக்க நாம் கேட்டோம். அவன் ஒரு ஆடு மேய்க்கும் பையன், மேய்ப்பன். அவனை விட மிகவும் அழகானவர்களும் வலிமை வாய்ந்தவர்களும் இஸ்ராயல் குலத்தில் இருந்தாலும்
கடவுள் இந்த சிறுவனை இஸ்ராயேல் மக்களுக்கு அரசனாக வேண்டும், அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்தாய் என் தெய்வமே, பேசுமடியேன் சரணடைந்தேன் என்ற பாடலை நான் குருக்களுக்கும் கன்னியர்களுக்குமாக சமர்ப்பித்து வெளியிட்டேன். அந்த பாடலிலே இவ்வாறான ஒரு வரி வருகின்றது. முகம் பார்க்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கையிலே அகம் பார்த்து என்னை அழைத்தீரே ஆண்டவரே என்று. அதுபோல தான் ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினருக்கு சொல்லுகிறார், நீயோ முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்க நினைக்கின்றார், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன் என்று. அதே போல தாவீது அரசரும் கடைசி வரைக்கும் இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு மகனாக உறுதியோடும் உண்மையோடும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் இளமை வயதிலே அவர் பல தவறுகள் செய்திருந்தாலும் ஊரியாவை கொன்று அவருடைய மனைவி பெத்சாவை தனது மனைவியாக்கி கொண்டாலும் தான் மனம் திருந்தி மனம் வருந்தி அதற்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ முயற்சி செய்தார். அதனால்தான் ஆண்டவர் தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்தார். படைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவ்வாறு அன்பு சகோதர சகோதரிகளே, 40 ஆண்டளவாய் யூதேயாவையும் ஜெருசலேமையும் அவர் ஆண்டு வந்த ஒரே அரசர் என்ற பெருமைக்குரியவர். இன்றளவும் தாவீதினுடைய நகரம் ஜெருசலேம் ஒரு மிக முக்கியமான நகரமாக எல்லா வகையான மக்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு சில நேரங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்படுகிறோமோ, எந்த இடத்திலே பரிகாசத்திற்கும் நம்முடைய முதுகிலே குத்துகிற அளவுக்கும் ஆளாக்கப்படுகின்றோமோ, அதே இடத்திலே நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். தாவீதை போல நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அவர் தொடர்ந்து இருந்ததின் காரணத்தினால்தான் ஆண்டவர் இன்றைய சங்கீதத்திலே திருப்பாடலிலே இவ்வாறு சொல்கிறார், என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன், என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையை நமக்கும் நம் ஆண்டவர் சொல்லலாம். நாமும் அவரை போல் ஒரு உண்மையுள்ள சகோதரன் மகனாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இதே வார்த்தைகளை நம் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே பார்ப்போமானார், இயேசு ஆண்டவர் மிகவும் பிரபலம் பெற்றவராகவும் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் மக்களின் இதயத்திலே மனங்களிலே ஒரு நீங்கா இடம் பெற்றவராகவும் இருக்கின்றார். அவரை தான் இறைவாக்கினராகவும் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் அவரை குற்றப்படுத்தி காட்டுகின்றார்கள். யூதர்கள் அனைவரும் எருசலேமிலிருந்து வருகிறார்கள். எருசலேமானது நகரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ கப்பர்நாகும் என்ற ஒரு சின்ன கிராமத்தில், சின்ன ஊரிலே நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார், கலிலேயா என்ற பகுதியிலே. அந்த பகுதியானது அந்த இடத்திலே மிக அதிகமாக சமாரியர்கள் வாழ்கின்ற இடமாக இருந்தது. சமாரியர்கள் தூய யூத மதத்தை, யூதர்களை சார்ந்தவர்கள் அல்ல. எப்பொழுது அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்களோ அப்பொழுது வேற்று இனத்தவர்களோடு கலந்து அவர்கள் கலப்பினமாக இருப்பதால் அவர்களை தாழ்ந்தவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் தூய யூதர்கள் கருதி வந்தார்கள். அந்த நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிட்ட நாட்கள் எல்லாம் இந்த சமாரியர்கள் வாழ்ந்த இடங்களிலும் கலிலேயாவிலுமே அவர் இந்த நற்செய்தி பணியை செய்து வந்தார். அதனால்தான் என்னவோ யூதர்கள் அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். யூதர்களுக்கு இயேசு ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ அவரை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்று
மக்கள் என்னென்ன அவரை பற்றி பேசுகிறார்களோ, அவரை பற்றிய செய்திகளை அவர்களுக்கு சொல்லுகிறார்களோ, அதையெல்லாம் சேகரித்து இங்கு வந்து அவர் பேயினால் ஆட்கொள்ளப்பட்டவர், பேய் அழகையினால் இந்த வல்ல காரியங்களை செய்கின்றார் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழிலே நாம் இந்த ஒரு நல்ல செய்யுளை கேட்டிருப்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சில நேரங்களில் நாமும் கூட நமக்கு பிடிக்காதவர்களை, நாம் யாரிடம் நல்ல உறவு வைத்திருக்கலையோ அவர்களை எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் குற்றப்படுத்தி காட்டுகின்றோம். அவர்களை பழித்து சொல்லி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை குறைக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது போன்று சொல்லுகிறோம், புரணி பேசுகின்றோம். புரணி பேசுவது மிக மோசமான ஒரு செயல் நடவடிக்கை என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதில் மிக அதிகமாக ஈடுபடுகிறோம். அவ்வாறு தான் யூதர்களும் இயேசுவை பற்றி, இயேசு என்ற ஆளுமையை பற்றி அவர்கள் ஒன்றுமே தெரிந்திராமல் இங்கு வந்து அவரை பழித்து சொல்லி அவரை குற்றப்படுத்தி காட்டுகின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது, நாம் எல்லோருக்கும் நல்லவனாகவும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சுற்றியவர்கள், நம்மை அறிந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு இருப்பவர்கள், சகோதர சகோதரிகள் நம்மை பழித்து பேசலாம், குற்றப்படுத்தி பேசலாம், நம் முதுகிலை குத்தலாம். இருந்தாலும் நாம் என்றுமே கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளை கொண்டவர்களாக, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ முயற்சி செய்யும் பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் சொன்னதை வைத்து கோபப்படவில்லை, மாறாக அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் எவ்வாறு ஒரு சக்தி இன்னொரு சக்தியை அழிக்க முடியும், அப்படி அழித்தால் இரண்டுமே அழிந்து போய்விடுமே என்று அவர்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். தன்னை தாழ்த்துகிறார். தன்னை அவர்கள் குற்றப்படுத்தி காட்டினாலும் அவர்கள் முன்னாடி தன்னை தாழ்த்தி தன்னுடைய அன்பு செய்தியை சொல்லுகிறார். இருந்தாலும் பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்யும் பாவம் என்றுமே மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது நாம் சற்று நேரம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே மூவொரு இறைவனை நாம் நம்புகின்றோம், தந்தை, மகன், தூய ஆவி. தூய ஆவியார் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கின்றார். கடவுள் தூய ஆவியின் வழியாக இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். தூய ஆவியின் வழியாக நம்முடைய தாய் திருச்சபையை இதுவரைக்கும் 2023 ஆண்டுகள் வழிநடத்தி வந்திருக்கின்றார். தூய ஆவி இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து அவருடைய பணிகளையும் செவனே செய்ய அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் அறிந்த நாம் எவ்வாறு தூய ஆவியை நம்முள் ஆட்கொள்ளாமல் இருக்க முடியும்? நம் மீது இருக்கின்றார். ஞானஸ்தானத்தின் வழியாக, திருவருட்சாதனங்கள் வழியாக தூய ஆவியின் தூண்டுதல், தூய ஆவியின் அந்த இருப்பிடமாக நாம் ஒவ்வொருவரும் இருந்து வருகிறோம். ஆனால் அதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோமா? தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அதை எவ்வாறு நாம் நம்மளே செயல்படுத்த வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் மூலியமாக வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தாலே தூய ஆவியின் வழிநடத்துதல் நம்மில் இருக்கும், நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் செபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. ஆமேன். வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும்
மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதின் தாய்மை நீ. இயற்கையின் இயக்கம் நீ, இடையில்லா வழியும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் வழியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆட்சியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனிதர்கள் அனைவரும் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்த அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வான தூதுகளின் அணைகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட உணம் கிணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான ஜெபத்தை கரங்களை விரித்து விண்ணகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரென்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களையும் நாம் ஒவ்வொருவரையும் மீட்க வந்த இறைவனின் செம்மறி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வெனும் சோலையில் வலம் வரும் நதியே, என் உயிரே நீ வா, உன் பொன்னொளி கதிரில் என் விழி சங்கமம் நின்னருளே நீ வா. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. மூச்சு நீயே, உனை நானும் மறவே, உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாடி போகும், நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பேன், நீ வாழ்வே. தான்மே நீ வான்மே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு
எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைச்சாட்சிகளும் புனிதர்களுக்கும் எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றியையும் நீர் தந்தீரோ, அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.